Hello friends, வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீட்ல இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப குயிக்கா ரொம்ப டேஸ்டியா இந்த ரெசிபியை பண்ணிர முடியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபியை உங்களோட friends and family membersக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க friends, இந்த ரெசிபியை நான் எப்படி பண்ணேன் அப்படினு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் மசாலா நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்னதாக ஒரு 3 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு தான். இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம அந்த சப்பாத்தியில் வந்து சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக வந்து துருவி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கோஸும் வந்து நான் துருவி எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சின்னதாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்த பின்னாடி நசுக்கின பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடும். ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். அதாவது நான் 2 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கும். உப்பு மஞ்சள் வந்து சீக்கிரம் சேர்த்துட்டோம் அப்படின்னா. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற கோஸை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. கோஸ் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதுவும் இல்லாமல் நம்ம துருவி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப குயிக்காகவே வெந்துடும். இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா, பாயில் பண்ண உருளைக்கிழங்கு, அதையுமே வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு இல்லைனாலும் பரவாயில்ல, கோஸ் இருந்ததுன்னா அதை வச்சு செய்யலாம். இல்லை கோஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, உருளைக்கிழங்கு இருந்தால் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அந்த மசாலாவை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்து ரெடி ஆகிருக்கு. இப்போ சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சைட் டிஷ் வந்து எதுவுமே தேவைப்படாது. இப்போ நம்ம இதை சப்பாத்தி திரட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி திரட்டிக்கலாம். இந்த மாதிரி மெல்லிஸாக வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவிலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உள்ளே எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மேலே வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக சுலபமாக பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணின பிறகு நீங்கள் அதுக்கு மேலே வர்ற எக்ஸ்ட்ரா மாவு எல்லாத்தையுமே நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை சின்னதாக உருண்டை பண்ணிவிட்டு நீங்கள் மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. லேசாக மாவில் வந்து டிப் பண்ணிவிட்டு மெதுவாக வந்து தேய்ச்சிக்கோங்க. தேவைப்பட்டது அப்படின்னா ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா நம்ம உள்ளே சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே வந்து வெளியே வந்துடும். லேசாக இந்த மாதிரி மசாலா வந்து வெளியே வந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா தவா வந்து சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இந்த சப்பாத்தியை வந்து அதில் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடிஷ்னு எதுவுமே தேவைப்படாது. அப்படியே வந்து நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செம்மையாக வந்து ரெடி பண்ணியாச்சு. பார்க்கும்போதே பாருங்கள் செம்மையாக இருக்குது. இதே மாதிரியான ஹெல்த்தியான நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்குள்ளே விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.